சின்னம்மா அவர்கள் தான் வளர்த்த கட்சி தொண்டர்கள், கழகத்துடைய உடன்பிறப்புகள் இப்படி வீதியிலே அல்லல் படுகிறார்கள் என்று நினைத்து எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மீண்டும் நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்கு, மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு நான் உறுதிமொழிகிறேன் என்று சூழ்நிலைத்தார். சிங்க பெண்மணி தனியாக வந்து தமிழகத்தில் ஒரு வீரப்பெண்மையாக இன்று கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றார். தனி ஒரு பெண்ணாக இன்று தமிழகத்துடைய அதிமுக தொடரை அரவணைக்கிறதை பார்த்து எல்லாரும் பயந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக சுத்தி திரிகிறார். இதுக்கடா இத்தனை வருஷம் இருந்த அம்மா இன்னைக்கு வருது. ஆகையினால அம்மாவுடைய கருத்தை வருகை செய்து அவங்க கருத்தை கையோங்க செய்து நாங்கள் எல்லாம் அம்மாவின் தலைமையேற்று இந்த தமிழகத்தில் மீண்டும் ஊழலற்ற அரசையும் திமுக அரசையும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்த ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் என்று இந்த நேரத்தில் சூளுரைத்து அம்மாவுடைய வெற்றிக்கு நாங்கள் முழுமையாக ஒன்றுபட்டு திருப்பூர் மாவட்டத்துடைய அதிமுக தொண்டர்கள் பாடுபடுவோம். வெற்றி நாளை நமதே. என்னோட பேர் SR வினோத் சுரேஷ், பேராவரணி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். இதுக்கு முன்னாடி அமமுக ஒன்றிய ஐடி விங் துணைத் தலைவராக இருந்தேன். சின்னம்மா தான் இந்த கட்சிக்கு ஆணிவேருங்கிற ஒரு காரணத்தினால வந்திருக்கேன். இப்போ சின்னம்மா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. 2026 கூட்டணியோட சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு சின்னம்மாவுக்கு துரோகம் இழைச்சிருக்காங்க. அதை எதிர்த்து நம்ம அந்த துரோகத்தை வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காண்டி தியாகத்தை பக்கம் நிக்கிறோம். திமுக இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர்ல இருந்து எல்லாமே ஒரு தீய சக்தியா இருந்துகிட்டு இருக்காங்க. எதிரும் 2026 வலிமையா நம்ம எதிர்க்கணும். இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல, நம்ம தலைமையில் நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உந்து சக்தியா நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. இது புது வலிமை கிடைச்சிருக்கு சின்னம்மா பார்த்ததுக்கு அப்புறம். என்னுடைய பெயர் சபாபதி. இன்றைக்கு சின்னம்மா அவர்களை பார்க்க வந்திருக்கின்றேன். அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு ஆணிவேராக திகழ்ந்தவர். இன்றைக்கு மரங்கள் தெரிகிறது, கனிகள் தெரிகிறது, காய்கள் தெரிகிறது, ஆனால் வேறு தெரியவில்லை. அதற்காகத்தான் அவர்கள் மறுபடி தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் செய்தால் எல்லா மக்களும் திரண்டு வருவார்கள். அதை நான் கண்கூடாக இன்றைக்கு பார்க்கின்றேன். எனவே அம்மா அவர்களுடைய உழைப்பு வீணாக கூடாது. அவர்கள் செய்த தியாகம் வெற்றி பெறும். வணக்கம். நாங்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் ஒன்றிய செயலாளர் இருக்கேன், ஓபிஎஸ் அணியில். அவரோட செயல்பாடு சரியில்லாமையும் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளோட எதிரி கட்சியில் போய் இணைஞ்சிட்டாரு. அந்த வேதனையில் இனிமேலுக்கு கழகத்தை காக்கக்கூடிய ஒரே காவல் தெய்வம் சின்னம்மா தலைமையேற்று நாங்கள் கடைசி வரை செயல்படுறதுக்காக அம்மாவோட இணைஞ்சு நாங்கள் பணியாற்ற என்னைக்கு கடமைப்பட்டிருக்கோம்.